புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி. புத்தாண்டு இவ்வாண்டு என்பதை விட புரட்சி கவிஞரின் நூற்றாண்டு என்பதிலே பெருமகிழ்ச்சி. புதுமனிதன் அம்பேத்கர் அவதரித்து புதைகுழியில் கிடந்தோரை எல்லாம் கைதூக்கி நடக்கவிட்டு அவர் முகத்தில் கதிரொளியை பரவவிட்ட வரலாற்றை இந்த வண்ணமிகு திருநாளில் வாழ்த்த வேண்டும், வளர்க்க வேண்டும் புதிய சிந்தனையை. இந்திய திருநாட்டு அரசியல் சாசனத்தை சிந்தனை கருவூலமாய் தந்தவர்க்கும், விந்தியம் போல் எழுந்து நின்று மொழிவெறி வீணர்களின் ஆதிக்கம் தடுத்து நின்றவர்க்கும், ஆம் அடலேறு மனிதர் அம்பேத்கருக்கும், அரிமா நெஞ்ச பாரதிதாசருக்கும் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த ஆண்டில் தோற்றோடி போகட்டும் தொல்லை தரும் தீய சக்தி. ஜாதியிலே மதங்களிலே சாத்திர சகதியிலே சாயாதீர் மனிதர்கள் என்ற சான்றோன் வள்ளலார் வார்த்தைகளை மதித்தோம் இல்லை. அவருக்கு வான்மழைக்க தோரணங்கட்டி விழா மட்டும் எடுக்கின்றோம், வெட்கமில்லை. ஜாதியிலே மதங்களிலே சாத்திர சகதியிலே சாயாதீர் மனிதர்கள் என்ற சான்றோன் வள்ளலார் வார்த்தைகளை மதித்தோம் இல்லை. அவருக்கு வான்மறைக்க தோரணங்கட்டி விழா மட்டும் எடுக்கின்றோம், வெட்கமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குமென்ற பெருமகனாம் வள்ளுவருக்கு சிறப்பு மட்டும் செய்கின்றோம். ஆனால் அவர் செப்பியதை செயல்படுத்த மறுத்துவிட்டு பெற்றெடுத்த பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவுக்குள் சம்பந்தம் தேடுகின்றோம். இந்த ஊருக்கு உபதேசிகளால் கொண்ட கொள்கைக்கு என்ன லாபம்? உள்ளதை சொன்னால் உடலெறிந்து வருவதேன் கோபம்? சிந்தனையில் விளைந்த செல்வம் சீர்திருத்த கொள்கையெனில் செயல்படாது அதனை விடுத்தல் பெரும் துரோகம். துரோகத்தை போற்றி துதிபாடி தொழுவதற்கு எட்டப்பன் காலத்திற்கு முன்பிருந்தே பழகிவிட்ட தமிழர்களும் இருக்கின்றார் தமிழ்நாட்டில். காரி உமிழ்கின்றான் கட்டபொம்மன் என்றாலும் கவலை இல்லை அந்த காரியவாதிகளாம் பகைவர் கால் பிடித்து வாழ்கின்ற மேதைகளுக்கு. காரி உமிழ்கின்றான் கட்டபொம்மன் என்றாலும் கவலை இல்லை அந்த காரியவாதிகளாம் பகைவர் கால் பிடித்து வாழ்கின்ற மேதைகளுக்கு.